ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. அதுவும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு. வீட்டில் பீட்ரூட்டும் தேங்காவும் இருந்தால் போதும், ஈஸியாக இந்த ஸ்வீட் செஞ்சிடலாம். வாங்க இந்த ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான பீட்ரூட் ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஜாரில் 1/2 கப் பீட்ரூட், 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி இதில் இருக்கிற ஜூஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு ஜாரில் 1 கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1 கப் தேங்காய்க்கு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய், 1/4 கப் தண்ணி சேர்த்து இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். அடிக்கணமான பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் 10 முந்திரி பருப்பு சேர்த்து இதோட கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரியோட கலர் மாறினதும் இது ஒரு வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதே நெய்லேயே அரைச்சி வச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க. தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்திலே இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிக்கும். இப்போ இதில் 1/2 கப் மிக்ஸி கழுவுன தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. பார்க்க தண்ணியாக இருக்குது, இது கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் வேக விட்டுருங்க. பாருங்க, இப்போ நல்லா கெட்டியாயிருச்சு. இதுக்கு மேலே கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. பாருங்க, தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆயிருச்சு, கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, இந்த மாதிரி அல்வா பதம் வர வரைக்கும் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட ஸ்கொயர் டைப்பில் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். இதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நெய் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதுலேருந்து பாதி தேங்காய் பேஸ்ட் எடுத்து இந்த பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அப்போ தான் நமக்கு டபுள் லேயரில் டபுள் கலரில் கிடைக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மீதி இருக்கிற தேங்காய் பேஸ்ட்டில் 1/4 கப் பீட்ரூட் ஜூஸ் ஊற்றி கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அங்கங்கே கட்டி பிடிச்சிடும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பீட்ரூட் ஜூஸ் நல்லா வெந்து இது ட்ரை ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுகிட்டே இருங்க. தேவைப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்துக்கோங்க. அப்போ தான் அல்வா பதத்துக்கு வரும். பாருங்க, இப்போ தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு, அல்வா பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு மேலே இன்னொரு லேயராக இதை சேர்த்துக்கோங்க. எல்லாம் பீட்ரூட் பேஸ்ட்டும் போட்டதுக்கப்புறம் இதை ஈவனாக சமம் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரொம்ப சூடாக இருக்குது. இந்த ஸ்வீட்டை 1லேருந்து 2 மணி நேரத்துக்கு செட் ஆக விட்டுருங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் நல்லா ஆறி நல்லா செட் ஆகிருக்கும். நான் ரவுண்டாக இருந்ததை இந்த மாதிரி ஸ்கொயராக மாற்றிட்டேன். இந்த ஸ்வீட்டுக்கு மேலே நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை வச்சுக்கோங்க. இந்த ஸ்வீட்டை தேவையான அளவுக்கு தேவையான சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கலர்ஃபுல்லாக டபுள் லேயரில் பீட்ரூட் தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த பர்ஃபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், வெளியும் உள்ளவும் டபுள் கலரில் சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியே நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.